ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். புத்தாண்டிலே, புது வருஷத்திலே நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதையே ஐயா சொல்கிறாரே, நீ நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்கிறாரே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வேறு, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் வேறு. அதை புரிஞ்சுக்கிங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் இன்னைக்கு அநேக தற்கூறிகளைப் போல இருக்கிறாங்க. தற்கூறினா மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சின்ன பிள்ளைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றா சமப்படுத்தி ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு அவல நிலை தான் இந்த கிறிஸ்டியானிலே, இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இதுக்கு நான் ஒரு விதிவிலக்கல்ல. நான் முதல் சிஎஸ்ஏ போதகராக இருந்தேன், அப்புறம் பெந்தேகோஸ்து போதகராக வந்தேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கேன். தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அந்த நிலைமைக்கு இப்போ நான் வந்துட்டேன். அந்த கண்ணோட்டத்தில், அந்த அடிப்படையில் வேதாகமத்தை ஆராயும் போது, வாசிக்கும் போது, இன்னும் குறிப்பாக புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது இந்த வித்தியாசங்களை நான் கண்டடைந்தேன். அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு புத்தாண்டிலே சொல்ல வந்திருக்கிறேன். இந்த விசுவாசிகளுடைய சுவிசேஷ ஐக்கியம் என்ற ஒரு அருமையான சபை. பல முறை இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். அருமையான போதகர் ஐயா அவர்கள் என்னைய ரொம்ப அன்பு பாராட்டி உபசரித்து, அவர் வீடு வரைக்கும் என்னைய நல்ல முறையில் உபசரிச்சிருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொன்னார், எந்த பாஸ்டரையும் அவர் வீட்டு வரைக்கும் வந்து உபசரித்ததில்லை. ஏய்யா, அவங்க நடந்து கொள்கிற முறை அப்படி. ஆகவே ஒரு நண்பராக, ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரனாக பல ஆண்டுகளாக நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ வருஷமாக இது சென்னைக்கு வர முடியல. இன்றைக்கு இந்த புத்தாண்டில் ஒரு கன்வென்ஷன் கோடம்பாக்கத்தில் ஒரு கடைசி கால எச்சரிப்பின் செய்திகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த வாய்ப்பை ஐயா பயன்படுத்தி இந்த நல்ல கூட்டத்தை முடிவு பண்ணி இன்றைக்கு அன்போடு என்னை வர சொன்னதற்கு இணங்க நோட்டீஸ் எல்லாம் அடித்து விளம்பரம் பண்ணி என்னை அன்போடு கூப்பிட்டுருக்கிறார். அந்த அன்புக்காக இன்றைக்கு வந்து உங்களோடு கூட பங்கு வருகிறேன். அப்போ வரும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். அடுத்து நான் வரும்போது இந்த சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில் காணப்பட்ட அந்த சகோதரருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அடுத்த முறை நான் வரும்போது மகிமையால் நிரம்பியிருக்கும், ஆத்துமாக்களால் நிரம்பியிருக்கும். நடக்கிறதுக்கு வர்றது கூட நான் வழி இல்லாமல், சின்ன குழந்தைங்க பாருங்கள் இங்கே வரைக்கும் உட்காந்துருக்காங்கன்னா இது பத்தாது, இன்னும் பெருகும், அடுத்து இன்னும் பெருகும். அல்லேலூயா. அவருடைய உண்மை, தியாகம், உழைப்பு, நேரத்தை கரெக்டாக கணக்கெடுக்கிற ஒரு காரியம், இவைகளெல்லாம் அவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறார்னு அர்த்தம். அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய பின்னணி பற்றி ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பளத்து நாய்க்குமார்கள்னு சொல்லுகிற, தெலுங்கு பேசுகிற, குறி சொல்லுகிற குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு
ஊழியக்காரனாக பயன்படுத்தி வருகிறார். எங்கள் பூர்வீகம் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டி கட்டபொம்மையை கயத்தாரில் தூக்கில் போடும்போது எல்லாரும் பயந்து ஓடி மதுரைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு கூட்டம் ஜக்கம்மா பேரை சொல்லி அருள்வாக்கு குறியெல்லாம் சொல்லுகிற ஒரு மக்கள். 1947 சுதந்திரத்துக்கு பிறகு காமராஜர் ஆட்சியில் நாங்கள் மனு கொடுத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் போரிட்டோம். கட்டபொம்மை தூக்கில் போட்டு செத்தார். நாடு சுதந்திரம் அடைஞ்சாலும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்லி மனு கொடுக்கும்போது உங்களுக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லும் போது எங்கள் சொந்த வீடு இல்லை, நாடோடிகளாக அனாதிகளாக திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது திண்டுக்கல் ரோட்டில் சமயநல்லூரில் பறவை கம்மாயில் ஒரு 7-8 ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்து காமராஜர் வீடு கட்ட சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அவருடைய தலைவர் சத்தியமூர்த்தின்னு சொல்லி அவர் பேர்லேயே அந்த ஊர் சத்தியமூர்த்தி நகர்னு பேரை வச்சு அங்கே உற்பத்தியாக்கப்பட்ட ஊர். அதில் தான் நான் பிறந்தேன். என் பேர் முருகன்னு எங்கள் அப்பா பேர் வச்சார். எங்கள் அப்பா அழகர் நாய்க்கர். ஏன் முருகன் பேர் வச்சார்னா முருக பக்தர் அவர். முருக அதிலேயே தான் என்னை அந்த பக்தியிலே தான் வளர்ப்பார். சஷ்டிய நோக்கு சரவண பவனர் சீச்சர் கூதம் செங்கதில் வேதம் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கணியாட மையால் நெடுஞ்செயல் இப்படி சொன்னால் தான் சாப்பாடு. நான் விவரம் தெரிஞ்ச அளவில் என் தலை மொட்டையாக தான் இருந்துச்சு. வளர 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 மொட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். என்னையா சீவுறது கூட முடியலாமல் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கூடுறான்னு இருக்கான். அதுக்கு ஒரு பழமொழி. எனக்காக உயிரை கொடுத்த சாமி யாருன்னு அப்போ தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்காக உயிரை கொடுத்தவர் யாருன்னு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விக்கிர ஆராதனையிலே அந்தகார இருளிலே மூழ்கி போன எங்கள் சந்ததிகள் ஏசுனாலே பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். ஏன்னா கட்டபொம்மை வெள்ளைக்காரன் தூக்கில் போட்டதுனால வெள்ளைக்காரன் சாமி தான் ஏசுன்னு சொல்லி ஒரு தப்பான புரிதல். இன்றைக்கி அநேகர் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு தப்பான புரிதல், வெள்ளைக்காரன் சாமி ஏசு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஆகவே இயேசுவை பிடிக்காது, கிறிஸ்தவங்களையும் பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். ஆகவே எங்கள் குடும்பத்தில் அப்படி பக்தியாக தீவிரமாக நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ அதிகமாக பக்தியாக இருந்தோமோ அவ்வளவு கஷ்டம், சோதனை. குடும்பமே அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் லைட்டாக இருக்கிறவன் தப்பிப்பான். இதில் அதிகமாக தீவிரவாதியாக ரொம்ப தீவிரமாக போனான்னா குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். திடீர்னு எங்கள் அம்மா மில்லில் வேலை செஞ்சு போது அடிபட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கவலையிலேயே குடித்து அவர் இறந்தார். நானும் எங்கள் அண்ணன் அக்கா 3 பேரும் அனாதைகள் ஆகிட்டோம். வசதியான ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வரக்கூடிய அளவில் வந்ததுனால ஜனங்கள் எல்லோரும் சொன்னாங்க, இந்த சின்ன பையன் பிறந்த நேரம் சரியில்லை, அப்பா அம்மாவை விழுங்கிட்டான், பூதமாடா விழுங்குறதுக்கு. அவன் சொல்கிறான் பாருங்கள், வெந்த பூண்டில் வேல் பாய்க்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறானா. அப்போ நான் சரி நம்ம பிறந்து தான் குடும்பம் அழிஞ்சிருச்சா, இப்போ நம்ம செத்துருவோம்லான்னு சொல்லி எல்லா சாமிகளையும் ஜர மாறி வஞ்சி 33 தெய்வங்களும் 48 ரிஷிகள்னு சொன்னான். ஒரு ரிஷியாவது காப்பாற்றக்கூடாதா, ஒரு தெய்வமாவது உதவி செய்யக்கூடாதா, கடவுளே இல்லை சாமியே இல்லை போங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் வஞ்சி திட்டி ரயிலில் போய் விடுவோம்னு ஓடி போனேன். பெரிய ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். ஓடு கத்திட்டு வருதில்ல, ஐயோப்பா இது என்னடான்னு சொல்லி சாகிறது கூட முடியல. அப்புறம் கம்மாயில் விழுந்தே காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தா எலியே சாகாது. சாக தெரியல, ஆசை இருக்குது, எப்படியும் செத்துருவோம், எத்தனை நாள் தான் என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி சாக ஆசைப்பட்டேன். அந்த வகையில் சித்திரை திருவிழா மதுரையில் வருஷம் நடக்கும். நாங்கள் வழக்கமாக போகிறது வழக்கம். அந்த திருவிழாவுக்கு போகும்போது தீக்காக்காரங்க பெரியார் கட்சிக்காரங்க போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, கல்லழகரை கைது செய், அவர் உப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, எய்ட்ஸ் நோயை பரப்ப வர்றாரு, கைது பண்ணுறான்னு சொல்லி பகிரங்கமாக ஒட்டிக்கிட்டு இருக்கான் தைரியமாக. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆகா
நம்ம ஆள்ரா போடுறதுக்கு எல்லாம் சாமியவே இப்படி வைகிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் என்னையா இது கைது செய்ய சொல்கிறேன்னு. ஆமாம், ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு துலுக்குனாச்சியார், அதுக்கு தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். அப்போ நான் சொன்னேன், ஐயா நானும் எல்லா சாமிகளையும் வஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், தனியாக வஞ்சா என்னை அடிப்பாங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நானும் வையனும் உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறவான்னு கேட்டேன். என்னடா சின்ன வயசில் உனக்கு இந்த குலவெறின்னு சொல்லும் போது எல்லா விவரமெல்லாம் சொல்லும் போது சரி பெரியார் உங்கள் நாக்கியர் தான், அவர் ரொம்ப பக்தி பரவசமாகி அப்போ ரிட்டர்ன் ஆகி கடவுளே இல்லைன்னு கதிக்கு வந்துட்டார், நீயும் வா உங்களை பெரிய அளவில் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த புராண கதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாமி இப்படி, இந்த சாமி இப்படி, இந்த சாமி இப்படி, இந்த கதை இப்படி, புராணம் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாது போட்டிருக்கு. அந்த அளவில் அந்த புராணங்கள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு கோபத்தில் வஞ்சது திட்டுனது சரி, இப்போ நார்மலாக இருந்தாலும் கூட அது கும்பிட முடியாது போட்டிருக்கு. அந்த அளவில் புராண கதைகள் அவ்வளோ ஆபாசமாக இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை குறை சொல்லாமல் இருக்கிறத கவனித்தேன். அந்த பெரியார் கட்சியில் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறவங்க இயேசுவை குறை சொல்லாமல் இருக்கிறத கவனித்தேன். அப்போ ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா எல்லா சாமிகளையும் வைக்கிறீங்க கரெக்டு, வையுங்க கரெக்டு, ஆனால் இயேசுவை வையாமல் இருக்கிறீங்களே அது என்ன ரகசியம், என்ன அவர் என்ன உங்களுக்கு செஞ்சார், இயேசு கடவுள் சாமி தானே, ஏன் வையலை? அப்போ அந்த ஐயா சொன்னார், தம்பி இயேசுவை ஏப்பா வையணும், அவர் நல்லவர் பாரு. இயேசு நல்லவர்னு முதல் சொன்னது கிறிஸ்தவன் கிடையாது, ஊழியக்காரன் சொல்லலை, கடவுளே இல்லைன்னு சொல்கிற வாயிலிருந்து வருது. இயேசு நல்லவர் தம்பி, அவர் எதுக்கு வையணும்? நல்லவரா? என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அகிம்சா கொள்கை, அன்பு இது, ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு புரட்சி கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு நன்மை தான் செஞ்சார், எந்த தீமையும் செய்யலை. மதவாதிக பணக்காரங்க ஜாதி வெறி பிடிச்சவெல்லாம் அவருக்கு விரோதமாக எழுதி அநியாயமாக வந்து சிலுவையில் அடைஞ்சு கொண்டுட்டாங்க. அவரை இப்போ தெய்வமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களைத்தான் வையணுமே தவிர இயேசு வையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னடா இது புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புத்தன்கிட்ட எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட அளவில் இளம் வயசில் அறியாமல் மூடப்பழக்கம் தற்குறித்தனம் இருக்குது. காந்தி எடுத்துக்கிட்டால் இப்போ தான் மகாத்மா, ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சேட்டைகள் செஞ்சதாக அந்த வரலாறுல இருக்குது. அந்த வகையில் இயேசுவை சொல்கிறதுனால இவரும் இளம வயசில் சேட்டைகள் இல்லாமையாக இருக்கும், குற்றங்கள் இல்லாமையாக இருக்கும், புராண மாதிரி லீலைகள் இல்லாமையாக இருக்கும். அப்போ இவர் முறைப்படி படித்தா தானே இவருடைய வரலாறு தெரியும். அந்த வகையில் இயேசுவை நம்ம தான் வையணும் அப்படின்னு திட்டம் போட்டேன். எல்லோரும் அந்த சாமியில் வைகிற மாதிரி இயேசுவையே குற்றம் கண்டுபிடிச்சி வையக்கூடிய அளவில் ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை வையணும்னு தீர்மானம் பண்ணி அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்னன்னு சொல்லும் போது புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கொடுத்தாங்க. முறைப்படி படித்து வைவோம்டான்னு சொல்லி திட்டத்தோட மத்தேயு 1 அதிகாரத்தை ஆரம்பித்தேன். ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு வரும்போது யாருக்குடா இவர் குமாரன்? இல்லை ஆபிரகாம் குமாரனா, இல்லை தாவீது குமாரனா, இல்லை யோசேப்பு குமாரன்னு அழைக்கப்பட்டாரே லூக்கா 3 அதிகாரத்தில் 33 அவருக்கு குமாரனா, மரியாளுடைய குமாரனா? ஒன்றுமே புரியல. தேவகுமாரன் சொல்கிறாங்களே, தேவகுமாரனா? சரி, இன்னும் சுதாரித்து படிப்போம்னான்னு சொல்லி திரும்ப படிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றல்லான்னு சொல்லி ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. இது வரைக்கும் எங்கள் புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே. பொம்பளை தானே பொதுவாக பெறுவாங்க, ஆம்பளைங்க பெற்ற மாதிரியே பெத்தான்னு வருதே, இது என்ன ரகசியம்? விளக்கம் கேட்போம்டான்னு ஒரு கிறிஸ்தவ பெரியார்கிட்ட விளக்கம் கேட்குறேன். ஒரு ஐயா கிட்ட தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை பேசாமல் போகணும். அவர் சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைங்க தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாடெலாம் தம்பி மாறிடுச்சு.
இப்படி சொல்லுவானா ஐயா? இதோடு நிறுத்திடலாம்னு பார்த்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுல்ல. தப்பி தவறி வரும்போது 18ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அப்படின்னு வருது. அதுதான் வரலாறு கரெக்டாக வருது. தயவு செய்து சுவிசேஷம் சொல்கிறவன் புதிய ஏற்பாடு கொடுக்குறவங்க அந்த 18ஆம் வசனத்தில் வட்டம் போட்டு இதிலிருந்து படிக்க சாமின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒன்றுலேருந்து படித்தான்னா மண்டை குழம்பிடும். இது 18லேருந்து படிங்கப்பான்னு சொல்லுங்கள், அப்போத்தாவது அது விளங்கும். அதில் வரும்போது 21ஆம் வசனத்தில் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தமாம்னு அங்கே போட்டிருக்கு. பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவரா இயேசு என்றால்? இயேசுன்னு தெரியும், ஆனால் பாவத்தை போக்கி ரட்சிக்கிறதுக்கு உள்ள பேராது. என்ன ஆச்சரியமாக இருக்க. நம்ம இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தால் பாவத்தையே போக்கக்கூடிய அந்த பேர் தானே இயேசுன்னு இருக்க, என்னடா இதுன்னு சொல்லி கீழே படிக்கும்போது இம்மானுவேல்னு வருது. 23ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல். வேல் முருகன் ஞாபகம் தான் வருது. வேல்னு சொன்ன உடனே வேலாயுதம், வெற்றி வேல், அப்போ முருக வேல்னு வருது. இப்படி 2 அதிகாரத்துக்கு வந்தேன். கிறிஸ்து அங்கே பிறக்கிறார். அங்கே 17ஆம் வசனத்தில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையாக இருக்கிறான்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அது நடந்தது என்று அங்கே போட்டிருக்கு. இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்ன கிருஷ்ண கதை புராண வரலாறு தான் ஞாபகம் வருது எனக்கு. இதே மாதிரி கிருஷ்ணன் ஒரு சிறையில் பிறக்கிறாரு. அந்த ராஜா ஜெயிலில் போட்டுருவான். ஒரு ராஜா பிறக்க போகிறாருன்னு அந்த பிறந்த உடனே அந்த கிருஷ்ணன் தப்பிச்சிருவார். கூடையில் வச்சு கடத்திடுவாங்க. அந்த எல்லைக்குள்ளப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொலை செய்வான். ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டு கரெக்டாக அப்படியே அந்த இதுலேயே அப்படியே வருது. என்னடா இது, இங்கேருந்து இந்த கதை அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சான்னு ஆய்வு பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணும்போது இயேசு கிறிஸ்து ஒரு புராண புருஷனோ கட்டுக்கதையோ அல்ல, கிமு கிபி வரலாறு. இவர் வந்தது உண்மைன்னு சரித்திரபூர்வமாக நம்பித்தான் ஆகணும். அவன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, அவன் நம்புகிறானோ நம்பலையோ, இயேசு என்ற ஒருவர் உலகத்தில் பிறந்தது உண்மைன்னு நம்பித்தான் ஆகணும். கிமு கிபின்னு அவன் எழுதித்தான் ஆகணும். சரித்திரபூர்வ ரெக்கார்டு. ஆனால் புராணங்களில் அப்படி இல்லை. இதிகாசம், கற்பனை, காவியங்கள் இப்படித்தான் இருக்குது. ஆகவே இங்கேருந்து தான் அங்கே புராண கதையை ஆட்டையை போட்டு எழுதிட்டான்னு சொல்லி நான் அப்புறம் தான் புரிஞ்சேன். ஏன்னா ஆசியா கண்டத்தில் தான் எல்லாம் மதங்கள் உருவாகிருக்கு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு சின்ன வட்டம் போட்டு தற்குறியாக இருக்கக்கூடாது. நீங்கள் முழு உலகத்துக்கு ஒரே இறைவன் தான், ஒரே சூரியன் மாதிரி ஒரே இறைவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி திருமூலர் சொன்னது பொய் இல்லை, உண்மை. அது உண்மைதான், உண்மை வார்த்தை. ஒரே கடவுள் தான், இறைவன் தான். அவன் அல்லான்னு சொல்கிறான், இவன் ஈஸ்வரன் சொல்கிறான், இவன் முருகன் சொல்கிறான், இவன் பிதான்னு சொல்கிறான். எல்லாம் எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் எப்பொருள் யாரால் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தானே உண்மை. அதனால் இந்துக்கள் என்ன தனி சாமின்னா வேற ஒரு உலகத்திலிருந்து ஒரு கிரகத்திலிருந்து வந்து இறங்கி செஞ்சாங்களா? ஆதாமுடைய ஜீன் தானையா எல்லாம். ஆதியாகமத்தில் 3:20 ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அந்த அம்மா தாயானவள்னு. அப்போ ஏன் சொல்கிறோம் ஏவால? நம்ம சொல்கிறத விடுங்க, முஸ்லீம் சொல்கிறத விடுங்க. ஒரு இந்துக்காரன் பாடுறான், ஆதி மனிதன் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான், ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான்னு அவன் எழுதுனாயா, நம்ம சொல்லலை. அவன் சொல்கிறான், பொது மனுஷனே இந்துவே சொல்கிறான். ஆகவே முழு உலகத்துக்கு ஆதாம் ஏவாள் தான் ஆதி மனிதர்கள் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவில் வந்ததுனால வேற்று கிரகத்திலிருந்து ஒருத்தன் சாமியை எவனோ வந்து இங்கே ஒன்றும் செய்யலை. இந்த ராமாவத்தான் ராமன்னு மாற்றிட்டான், இந்த ராகேல ராதைன்னு மாற்றிட்டான், இந்த கிறிஸ்துவ கிருஷ்ணன்னு சொல்லிட்டான். இதுதான் இதில் உள்ள காரியம். இப்போ என் பேர் பால் முருகேசன், என் பேர் என் முருகன் பேருன்னு சொல்கிறது அழகுன்னு அர்த்தம். அழகு என்ன முருகு என்ன அர்த்தம்? அழகுன்று சொல்லுக்கு முருகா. அந்த முருகன் சொல்கிறது அழகுன்னு அர்த்தம்.
அப்படி ஒன்றும் முருகன் பிறந்து வந்ததாக சரித்திரத்தில் எங்கேயும் கிடையாது. கதை தான் இருக்குது. சவுந்தரராஜனே சொல்கிறார், கற்பனை என்றாலும் ஒத்துக்கிறார். கந்தனே உன்னை மறவே, கற்பனை கட்சியில் ஒத்துக்கிறாங்க. கற்பனை தான். கற்பனைன்னு சொல்கிறது எதை வச்சு நான் இன்னும் ப்ரூவ் பண்ணுறேன்னா, 6 படம் இருக்குது இந்த திருத்தணியோடு சேர்ந்து. 6 படம் ஏவிஎம் ராஜன் ஒரு பாட்டு பாடுறாரு தேவரின் திருவருளில். இதுவரைக்கும் எங்கள் முருகனுக்கு இருந்தது 6 படம். இன்று மருதமலையோட 7 படைன்னு அடுத்து 8 படையாக வரும்ல, அது 9 வரும்ல, அது 10 வரும்ல, இப்படியே வர்றதானே இது. ஆகவே கற்பனை காவியங்கள், நிலநாட்டங்கள் இவைகளுடைய ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். எங்கள் அண்ணன் என்கிட்ட ஒன்று கேட்டார், ஏன்ப்பா நம்ம குலசாமி முருகன்டா, ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் முருகனை தான் நானும் கும்பிடுறேன் அண்ணே அப்படின்னு. என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் முருகன்னா அழகுன்னு அர்த்தம். இயேசு பிறப்பு அழகு, அவர் பிரசங்க அழகு, அவர் அற்புதங்கள் அழகு, அவர் கடலில் நடந்தார் அது அழகு, உயிர் தெழுந்தார் அது அழகு, அவர் திரும்ப வர்றேன்னு சொன்னார் அது அழகு, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்க இப்போ அது அழகு. அந்த அழகு தான் இப்போ மனித அவதாரமாக இயேசுன்னு வந்துட்டார், இவர் தான் முருகன் அப்படின்னு. என்னடா அது என்னையவே மாற்றிடுவேன்னு வீட்டை விட்டு துரத்திட்டார். குற்றம் கண்டுபிடிச்ச நான், இந்த இயேசுவை குற்றம் படித்த நான், இவரே மெய்யான ஒளியாக ஜோதியாக கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. ஆகவே மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் மலை பிரசங்கம் என்னை நேரடியாக கவர்ந்தது. இயேசுவை போல எவனும் பேசினதில்லை, எவனும் சொன்னதில்லை. லீலைகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது அண்டர் கிரவுண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எந்த குறையும் கிடையாது. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். சொந்த மக்கள் மத்தியில் சவால் விட்டு சொல்கிறார். இது வரைக்கும் எவனும் அதுக்கு பதில் சொன்னதே இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தும். அவருடைய சீசர்கள் சொல்கிறாங்க, எபிரேயர் 7:26 பாவிகளுக்கு விளங்கினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர்னு சொல்லி சீசர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இயேசு மகா பரிசுத்தராக குற்றமற்றவராக பிலாத்தே மிரல்றான், இவனிடத்தில் எந்த குற்றமும் காணேன். ஒரு விசாரணை செய்கிற ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு கவர்னரு எந்த குறையும் இல்லை, இவர் எந்த குற்றவாளியும் கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டான். ஆனாலும் அநியாயமாக தான் தெருவில் அரைஞ்சாங்களே தவிர, இயேசு உலகம் முழுவதும் குற்றமற்றவரும் தான் பேராயிருக்கு. இப்படிப்பட்டவரை குற்றம் கண்டுபிடிக்க நான் படித்தேனே என்று சொல்லி 1982 என்னுடைய 17வது வயசில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அது முதற்கொண்டு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல என்னால். எப்படி தண்ணி அடித்தா அந்த போதை ஏறிட்டா எப்படி அவனால் சும்மா இருக்க முடியாதோ, அதுபோல் இந்த ஆவிக்குரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே என்னால் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியல. எல்லா வாலிபர்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என் ஜனங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பெரிய எதிர்ப்பு, கொந்தளிப்பு ஆயிடுச்சு. 100 கணக்கில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க எங்கள் ஊரில். என்னை கத்தி எடுத்து குத்த வந்தவன்லாம் மனசு திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இப்போ ஊழியக்காரனாகவே ஆகியிருக்கான். ஆகவே அந்த வரலாறு அதிகமாக சொல்ல டைம் இல்லை. அதன் பிறகு சிஎஸ்ஐ போதகராக நான் அங்கே மதுரை ஜார்ஜ் ஆலயத்தில் ஒரு 5 வருஷம் பணி செய்தேன். அதன் பிறகு சிஎஸ்ஐ விட பெந்தேகோசு என்னமோ தீவிரவாதிகள் மாதிரி நல்லா ஒரு அல்லேலூயா போட்டுக்கிட்டு பயங்கரவாதிகளாக இருக்காங்க போல் இருக்கு, இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இங்கே வந்தால் அதை விட மோசமாக இருக்கும். அதை விட அப்போ சிஎஸ்சியாவது ஒரு ஜென்டில்மேன், ஏதோ ஒரு படித்து கிடிச்சு அவன் சத்தியம் தெரியாவிட்டாலும் ஓரளவில் ஒரு ராயல் ஃபேமிலியாவாக இருக்கான். இவன் வச்சது தான் சட்டம், இவன் வச்சது தான் காரியம், இவன் தான் எல்லாம் விவகாரம். பெந்தேகோசு சபைன்னு இருக்கான்னு பார்த்தா சபை இல்லை. பெந்தேகோஸ் சபைன்னு எங்கடா இருக்குது? பெந்தேகோஸ் ஊழியம் இருக்கா? பெந்தேகோஸ் பாஸ்டர்ன்னு இருக்கா? ஒரு நாளை வச்சுக்கிட்டு தொங்குற பெந்தேகோஸ் நாளுக்குரிய சபையா? இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணும்போது எந்த இதுவும் கிடையாது. கிறிஸ்துவின் சபைன்னு தான் போட்டிருக்கு.
கிறிஸ்துவின் சரீரமாகி சபைன்னு தான் போட்டிருக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரன் தான் போட்டிருக்கே தவிர பெந்தேகோஸ்து பாஸ்டர்னு எங்கேயும் சொல்லலை. அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்கேன்னு சொல்லி எங்கே போக, எவங்கிட்ட போக? எல்லாம் பிராடு நாயாக இருக்கான், எல்லாம் அரசியல்வாதியாக இருக்கான், எல்லாம் பொழப்புக்காக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு சிலர் அதில் விதிவிலக்காக இருக்கலாம், நம்ம பென்னி ஐயாவை உட்பட்டு ஒரு சிலர் விதிவிலக்கலாக இருக்கலாம். மற்றபடி ஏறக்குறைய ஒரு 98% அயோக்கிய நாய்களாக தான் இருக்காங்களே தவிர அரசியலை இவன் விட்டுட்டு நான் பின்வாங்கி திரும்ப பெரியார் கொள்கைக்கே போக முடியுமா? இயேசுவை ருசி பார்த்துட்டேன், இயேசுவை ருசி பார்த்துட்டேன், எங்கடா போகிறது இயேசுவை விட்டுட்டு? அதனால அவர் எனக்கு தலைவராக்கிட்டேன், அவர் இருக்கிற இடம் பரலோகம் தலைமை இடமாக்கிட்டேன், அவரால் நேசிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக வச்சுட்டேன். அவருடைய ஊழியக்காரனா நான் ஊழியக்காரன்னா அடிமைன்னு அர்த்தம், வேலைக்காரன். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது. எனக்குன்னு ஒரு தரிசனம் திட்டம், எனக்குன்னு ஒரு கொள்கை அது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ விளங்குதோ விளங்கலையோ புரியுதோ புரியலையோ செஞ்சுட்டு போகிறது தான் வேலைக்காரனுடைய வேலையை தவிர அவருக்கு ஆலோசனை கொடுக்க இப்படி செஞ்சா ஏசு இப்படி செய்யணும், ஏசு இப்படி, அவன் வேலைக்காரனாவே, அவன் வேலைக்காரன் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி மரியாதம்மா சொன்னாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வேலைக்காரங்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? ஜாடியை வைங்கன்னு சொன்னார். எல்லாம் ஜாடி வச்சாங்க. தண்ணியை ஊற்றுங்கன்னு சொன்னார், தண்ணியை ஊற்றுனாங்க. அந்த தண்ணியை போய் கொடுங்கன்னு சொன்னார். திராட்சை ரசமாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லலை, அந்த தண்ணியை போய் கொடுங்கன்னா கேவலும் கேள்வி கேட்கல. என்னையா இது, ஏற்கனவே திராட்சை ரசம் நல்ல ரசம்னு குடித்து தீர்ந்து போய் டென்ஷனில் இருக்காங்க, தண்ணியை போய் கொடுத்தா அடி வாங்குறதா அப்படின்னு சொல்லி எவனும் கேட்கல. ஏன்னா சொல்கிறவர் ஏசு, சொல்கிறவர் ஏசு. அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமும் ஒன்றும் செய்யலை, செஞ்சுருந்தாலும் கூட அது மாதிரி செய்வார் போலுக்குன்னு நினைக்கலாம். அதான் அற்புதமே அதுதான். எவனும் கேள்வி கேட்கல, அவர் என்ன சொன்னாலும் கேட்போம்னான்னு சொல்லி மரியாதம்மாவுக்கு மரியாதை கொடுத்து அவர் சொன்னபடி செஞ்சாங்க. ருசி பார்த்த போது ரசமாக மாறிடுச்சு. லேலுயா. நமக்கு புரியாது விளங்காது, ஆனால் அவர் சொற்படி நடக்கும்போது வசன அடிப்படையில் நம்ம மாற்றும் போது அற்புத அடையாளங்கள் தானாக நடக்கும். அல்லேலுயா, அல்லேலுயா. அந்த அடிப்படையில் தான் இயேசு என்ன சொன்னாரோ அந்த 4 சுவிசேஷங்களை அஸ்திபாரமாக்கி, நிருபங்களை மதிலாக்கி, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கோபுரமாக்கி, இந்த அடிப்படையில் நான் என் ஊழியத்தை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ புஸ்தகங்கள் போட்டிருக்கேன், எத்தனையோ வீடியோக்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், பத்திரிக்கை நடத்தியிருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவில் பைபிள் ஸ்டடி அது இது பல இடங்களில் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் கண்ட ஒரு விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு. அந்த விசுவாசம் வேறு, இந்த விசுவாசம் வேறு. அந்த ஆசீர்வாதம் வேறு, இந்த ஆசீர்வாதம் வேறு. விரிவாக சொல்கிறதுக்கு டைம் இல்லாவிட்டாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் உங்களிடம் விடைபெற போகிறேன். ஒரு 3 காரியங்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே இன்றைக்கி ரொம்ப பேர் அதையே எங்கிட்டாவது ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வாதம்னு ஒரு பாட்டு பாடுறான் டிவியில். என்னடான்னு பார்த்தா சங்கிலி மோதிரமெல்லாம் விழுகுது. இதுதான் ஆசீர்வாதம் போடும். கர்த்தர் கார் கொடுத்தார், பங்களா கொடுத்தார், அடி எங்கப்பா வீடை கொடுத்தார், இது கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சோப்பு டப்பா மாதிரி இப்போ மிதந்தது தெரியல, காரு சோப்பு டப்பா மாதிரி போகுதுயா மிதந்துக்கிட்டு காரு. அதான் ஆசீர்வாதம், அப்படி போகுது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொன்னான் லாபாங்கிட்ட, என் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. என்னடா ஆசீர்வச்சான்னு கேட்டால், கழுதை, குதிரை, ஒட்டகம், வேலைக்காரன், வேலைக்காரி. தூத்துக்குடியில் கழுதை, ஒட்டகம், மாடு, ஆடெல்லாம் அரைச்சிட்டு போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ ஆடு மாடு செத்து போச்சு. பாவம். ஆசீர்வாதம் பார்த்தீங்களா எப்படி போச்சுட்டு? ஒரு வீடு அப்படியே இடிஞ்சு விழுகுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசீர்வாதம், இதான் ஆசீர்வாதம். முட்டா பையன் இன்னைக்கு அழிஞ்சு போகிற விஷயத்தை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு தெரியுறான். தற்குறி, முட்டாள். அதனால் அதை பின்பற்றாதீங்க. உலக ஆசீர்வாதம் உலகத்தோடு அழிஞ்சிடும்.
பரலோக ஆசீர்வாதம் தான் நிலைச்சு நிற்கும். அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஆசீர்வாதம் என்பது 3 வகையான வகையில் காணப்படுகிறது. முதலாவது, ஆசீர்வாதமானது உன்னதமானது, அது ஆவிக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்லி எபேசியர் 1 அதிகாரத்தை எடுத்து நான் சொல்ல போகிறேன். எபேசியர் 1:3 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, பூமியில் இல்லை, உன்னதங்களிலே எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் உன்னதமானது, ஆவிக்குரியது, அது பூமிக்குரியது அல்ல. ஒருத்தன் சொல்கிறான், நீதிமொழிகள் 22:10 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோட வேதனையை கூட்டார், அதனால் ஐஸ்வர்ய சம்பனர். முட்டா பையன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, பணத்தை, பங்களாவை சொல்லிக்கிட்டு தெரியுறான். வசனம் தப்பு இல்லை, விளக்கம் தப்பு. அதனுடைய உண்மையான ஒரு விளக்கம் என்னென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எபேசியர் 3:1-3 அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரியதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆசீர்வாதம் தானே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்ருக்கு. அந்த ஐஸ்வர்யம் தான் 7ஆம் வசனத்தில் இருக்குது. அதுலேயே 7ஆம் வசனத்தில் அந்த ஐஸ்வர்யம் இருக்குது, படிங்க. என்ன என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். என்னடான்னா கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கொடுக்குறதுன்னு அங்கே போட்டிருக்கு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெறாட்ட எவ்வளோ பணம் இருந்து என்னடா செய்ய, எவ்வளோ காரு பங்களா இருந்து என்ன செய்ய, காப்பாற்ற முடியுதா? இளையராஜாவுக்கு இல்லாத படமா, அவருக்கு இல்லாத புகழா? ஒரு மகளை காப்பாற்ற முடியலையே, பாவம். எவ்வளவோ கொட்டி கிடந்து பாவம் அந்த நல்ல பிள்ளை பாவம் 47 வயசில் முடியல. விஜயகாந்த், அவருக்கு இல்லாத பணமா? அடேங்கப்பா, எங்கள் மதுரையிலேருந்து வந்தவர். அப்போ எவ்வளோ பெரிய வசதி இருந்து முடியலையே. எம்ஜிஆர் அமெரிக்கா வரைக்கும் போனார், முடியல அவரால். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி மத்தேயு 14:26 கேட்டாரே, எவன்டா அதுக்கு பதில் சொல்ல முடியும்? உன் ஆத்துமா ரட்சிக்கப்படாவிட்டால் உலக பொருள் உனக்கு என்ன உதவும்? ஆத்துமாவை பின்னாடி வைக்கிறான், பணத்தை முன்னாடி வைக்கிறான். லூக்கா 12:20 ஒருத்தன் சொல்கிறான், பின்பு என் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன், நல்லா தின்னு கொளுத்து நல்லா இருந்தான்னு அவன் சொல்லிக்கிட்டானா. பிறப்பு, அவன் பெரிய தலைவர், பெரிய மகாபிரபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பணக்காரன், பெரிய பணக்காரன். கர்த்தர் சொல்கிறார் அவனை முட்டா பையனேன்னு சொல்கிறார். மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதான்? கேள்வி கேட்க, யாருக்குடா? 21 போட்டிருக்கு, உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவானாயிராமல், தேவனிடத்திலே ஒருத்தர் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தா இதே கெதிக்கு தான் போவான்னு அங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் உனக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் தாயா முக்கியம். அதுதாயா வாக்குத்தத்தம். புத்தாண்டில் வாக்குத்தத்தம் சொல்ல இப்படி குறிக்கார மாதிரி ஆரம்பிச்சுட்டான். நாங்கள்லாம் குறி சொல்கிறவெல்லாம் விட்டு விலகி சத்தியம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இன்னைக்கு சத்தியம் சொல்கிற ஊழியக்காரன் முழுவதும் ஜோசியக்காரனாக மாறிட்டான். அதான் வேதனையாக இருக்கு. 1 யோவான் 2 அதிகாரம் 25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த என்பதில்லை, என்பதே. அதை புரிஞ்சுக்கிங்க. என்பதுன்னா என்பதும் அப்படின்னா அடிஷனலாக சேர்த்துக்கலாம்.
என்பதே நீ இழுத்தா அதுதான்டா உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு வாக்கு தத்துவம். நான் மதுரை பாஷையில் பேசுகிறதுனால கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, இப்போ என் பாணி அப்படி. ஆகவே தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் தான் முக்கியம். உங்களை வஞ்சிக்கிறேன், அந்த 26 போட்டு உங்களை வஞ்சிக்கிறவங்களை குறித்து இதை எழுதியிருக்கேன்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. உங்களை ஏமாத்துறாங்க நம்ம பேர். உடுப்பார் பங்கல் உடுப்பார் கோல்டு இயர்ன்னு சொன்னார் 2019. அந்த வருஷத்தில் தான் நம்ம பேர் செத்தான் கொரோனா நோயில். ஆகவே இந்த உலக ஆசீர்வாதத்தை சோசிக்காரன் சொல்கிற மாதிரி நம்பாதீங்க தயவு செய்து. ஒரு சகோதரி ஒரு வீட்டில் போய் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபிச்சு, சகோதரியே இருட்டாக இருக்குது இந்த வீட்டே காரியம். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, கண்ணை மூடிக்கிட்டால் அப்படி தான் பாஸ்டர் இருக்கும். எப்படி விவரமான பார்ட்டி இல்லை தகுடு இருக்குமான்னு சொல்லி. ஆமாம், தகுடு இரும்பு எல்லாம் வச்சு தான் வீடு கட்டியிருக்கு. எப்படி இப்படி விவரமாக இருக்கணும். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரே முக்கால்வாசி பிழைப்புக்காக தான் இருக்கான், சோசியக்காரனாக தான் இருக்கானே தவிர உண்மையான சத்தியத்தை சொல்கிறவன் எவனும் கிடையாது. அதனால் எந்த நாயையும் நாயின்னு ஏன் சொல்கிறேன்னா, பிலிப்பியர் 3:2 உள்ள நாயைத்தான் சொல்கிறேன். பொல்லாத வேலையாட்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு போட்டிருக்கேங்க. நாயினே இருக்குது, அந்த நாயைத்தான் சொல்கிறேனே தவிர வீதியில் போகிற நாயை சொல்லலை. வீதியில் போகிற நாய் கடிச்சாலங்க அதை ஊசியை போட்டு பொழைச்சிடலாம். இது மோசமான நாய். 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவங்க பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறாங்க. அவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு. அவங்க தேவன் யாரு? வயிறுன்னு தான் இருக்கு. அதில் 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம இருக்கோம். இப்போ அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம சொந்த வீடு அதுதான், நம்முடைய குடியிருப்பு அங்கே போட்டிருக்கு. குடியிருப்பு அங்கே தான் இருக்குது. அவங்கள தான், அந்த அப்போஸ்தலரை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்கிறேன். இன்னைக்குள்ள நாதாரிகளை எப்படி பின்பற்றணும், எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் போனால் அடேங்கப்பா பெரிய பங்களா மாதிரி எல்லாம் ஓசி எல்லாம் ஏசி, பயந்துட்டாங்களாம். உள்ளேயே குட்டி கடல் மாதிரி மேலே கிளியாக்கள் இறங்குற மாதிரி கட்டியிருக்காங்க. பயந்துட்டாங்களா, உங்கள் பாஸ்டர் இப்படியா இருக்காரு. இந்த உதவி ஊழியக்காரங்க சொன்னாங்களாம், எங்கள் பாஸ்டர் ஐயா பரலோகம் போக முடியாத நிச்சயம் ஆனதுனாலே ஆயிடுச்சாமே, இந்த உலகத்திலேயே பரலோகத்தை அனுபவிக்கிறார். நிச்சயம் ஆயிடுச்சான். இன்னைக்கு இந்த உலகம்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. உலக சேஜ் அதாங்கல்ல. இப்போ 18 சிலுவைக்கு பகஞ்சர் இருக்கு. பிலிப்பியர் 3:18. அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க. அவங்க சிலுவைக்கு பகஞ்சு அநேக முறை சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொல்கிறான். சிலுவைன்னா பாடு, மரணம், உபத்திரவங்கள் இவைகளை கடந்து தான் பரலோகம் போகணும். இடுக்கம் ஒடுக்கமான வழி, விசாலம் கிடையாது. எப்படி வாழ்ந்து போடான்னு சொல்கிறது இல்லை, இப்படித்தான் வாழணும். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவெடுத்து கொண்டு வருஷத்தில் ஒரு நாள் இல்லை, அனுதினமும் என்னை பின்பற்றவனை கடவான். அல்லேலூயா. இன்னைக்குள்ள பின்பற்றக்கூடிய பாஸ்டர்கள்லாம் முகங்களை பார்த்தா அப்படியா தெரியுது. சைட்டிஸ் மீசை என்ன, அடேங்கப்பா பெரிய குறுந்தாடி என்ன, இப்படி ஒரு மீசை, இப்படி அவன் என்னென்ன அதுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறான்னு தெரியல. அவன் முடி டோப்பா முடி, ஏன் ஊழியக்காரன்னு சொல்கிறேன், நான் சினிமாக்காரன்னு சொல்லலை. மீசை மைய வைக்கிறது. என்னடா உனக்கு ஸ்டைலு, என்ன உனக்கு உலகத்தை வெறுத்த மூஞ்சியாகும் முகரையாகும் உனக்கு. நீ தன்னைத்தானே வெறுத்து அடேங்கப்பா சிலுவையில் மறைச்சிக்கிறது தான் உன்னைய. சிலுவைக்கு அவங்க பகஞ்சராக இருக்கான். கோமாளி மாதிரி, சர்க்கஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான். அதனால போயிட்டு உள்ளவெல்லாம் வரலவன் அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல. ஒரு தகுதியான வசூர் அவனை பார்த்தவொடனே ஒரு ஊழியக்காரன் ஒரு கணிக்க வேணாம். சினிமாக்காரன் மாதிரியா இருக்கிறது, சர்க்கஸ்காரன். இங்கிட்டிருந்து உங்ககிட்ட ஒரு நிறம் சட்டை, இங்கிட்டிருந்து இங்கிட்ட ஒரு சட்டை. பாராளுமன்றம் எப்பி நீ நினைப்பு உலகத்தை அரசியல்வாதி மாதிரி டை அடிச்சுக்கிட்டு குடுமா கட்டிக்கிட்டு சாராட்டு வண்டிகளை பூ போட்டு வரவேற்கிறாய்யா. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு இயேசு. மனுஷனுக்கு முன்பாக மேன்மை எனப்படுவது, தேவனுக்கு முன்பாக அருவருப்புனே சொல்கிறாரு. எவன்டா அதெல்லாம் படிக்கிறான்? இப்போ
ஏன் நான் நினச்சா அப்போ கோட்டு போட்டுக்கிட்டு டையை அடிச்சுக்கிட்டு வரக்கூடாதா? அது ஒரு பெரிய குற்றம், பாவம்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் பிடித்தமாக முழுமாவையும் உப்பு பண்ணும். ஆள் பாதி ஆட பாதி. அவனை பார்த்தாலே ஓரளவில் நிதானிக்கலாம்ல. ஆகவே இன்னைக்குள்ள ஊழியக்காரர்களை தயவு செய்து பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஒருவேளை 1-2 தவறி இந்த பென்னி மாதிரி இருந்தால் இவர் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறார்? அதனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடையே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது அவர் தான் சொல்ல முடியுமே தவிர நாங்கள்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்லிவிட்டு உடனே டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். உடனே ஃபோன் வாங்கி பாஸ்டர் நானே கன்றாவியாக இருக்கேன், என்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. கழுதை வாயில் கத்துறேன், கத்துடைய வார்த்தையை பிடிச்சிக்க, கழுதையை விடு. கழுதையை பின்னாடி போனால் எத்து தான் விழுகும். கழுதை எத்து தானே விழுகும். அந்த ஊழியக்காரன் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் ஊழியக்காரன் முழுவதும் கெடுத்து வச்சுருக்கான். உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள்லாம் பாருங்கள், உங்களை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வசனம் எல்லா ஊழியர் கூட்டங்களையும் சொல்லுவாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், பார்த்தீங்களா கெடுத்து வச்சுருக்காங்கல்ல, அதைத்தான் கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் அந்த வசனம் அப்படி கிடையாது. அவன் உங்களை சொல்லும்படியாக உங்களை பழக்க வச்சுட்டான், சொல்லும்படியாக செஞ்சுட்டான். யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவான். அந்த கனம் பண்ணுறதையுடைய நிபந்தனையை விட்டுட்டு கனம் மட்டும் பண்ணணும்னா அது என்ன நியாயம்? எல்லா ஆசீர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்டது. நிபந்தனையோடு உட்பட்டது தான் அந்த அந்த ஆசீர்வாதம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவன் கனம் பண்ண மாட்டார். அவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்றணும். இங்கே போட்டிருக்கு, இயேசுவை என்னை பின்பற்ற கடவான். அவன் சாவனத்தை பின்பற்றான், பைபிள் காலேஜை பின்பற்றான், இன்னைக்குள்ள பிஷப்பை பின்பற்றான், இன்னைக்குள்ள தலைவர்களை பின்பற்றான், இன்னைக்குள்ள கமிட்டியை பின்பற்றான். இது எதை வச்சு சொல்கிறேன்னா, போதவரும் ஆண்டவருமாகி நானே உங்கள் காலை பிடிச்சி கழுவிக்கிட்டு இருக்கேன்ப்பா, இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கடா. ஜாதி வித்தியாசம் இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, ஏழை பணக்காரன் இருக்காது, நான் செய்தது போல் நீங்களும் செய்யுங்கடான்னு சொல்லி சொன்னதோடு செஞ்சு இயேசு மாதிரியை காமிச்சா எவன் செய்கிறான்? இன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறான், உண்மைதான் பாஸ்டர், இயேசு சொன்னது உண்மைதான், ஆனால் எங்கள் ஸ்தாபன ரூல்ஸு அப்படி கிடையாது. அப்போ அந்த ரூல்ஸை தானே பார்க்குறான், ஸ்தாபனத்தை தானே பார்க்குறான், இயேசுவை பார்க்கல. அது என்னடா அந்த ஸ்தாபனம்? அப்படி ஒரு ஸ்தாபனம் உனக்கு தேவையா? பரலோகத்துக்கே போக முடியாத தடையாக ஒரு ஸ்தாபனம் இருந்தால் அது எதுக்குடா அவன் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறவானா நீயே? அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்தாபனங்கள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மார்ட்டின் லூதரில் போய் முடியும். இந்த மார்ட்டின் லூதர் போப்புக்கிட்ட இருந்தவன் அங்கே புரட்சி பண்ணி அங்கே ஜெர்மனியில் பெரிய புரட்சி ஏற்பட்டு புரொட்டஸ்டாண்ட் பிரிஞ்சது. பிரிஞ்ச கையோடு அவன் இயேசுவினுடைய கட்டளைக்கு உபதேசத்துக்கு துளையாமல் அவன் பேராலேயே லுத்ரன் சபைன்னு ஜெர்மனியில் ஆரம்பிச்சிட்டான். அவன் பேராலேயே ஒரு கன்னி சிறிய பொம்பளையை கட்டிட்டான். அவனை சேர்ந்த ஆளுகள்லாம் நான் பெந்தே கோசு, நான் 7ஆம் நாள் சபை, நான் யெகோவா சாட்சி, நான் அது இது ஏகப்பட்ட பேர் தொடங்கிட்டான். அடுத்து தீ பெந்தே கோசு ஒருத்தர் அங்கே அமெரிக்காவிலே தீ அந்த பெந்தே கோசு தான் வெல்ட்டு மாற்றுன்னு சொல்லி ஒருவர் ஆரம்பித்தார். இன்னொருத்தன் 19ஆம் நூற்றாண்டில் தீ பெந்தே கோசுன்னு சொல்லி சுலோனில் ஒன்று ஆரம்பித்தான். தீன்னா அதை ஒரிஜினல் பெந்தே கோசு அதானா. அப்போ அதை ஆரம்பித்து அவனுக்கு ஏகப்பட்ட பிள்ளையை பற்றி கடைசியில் இப்போ மனைவியாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளை தட்பு தீட்டுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சானோ அதுவே தீட்டுன்னு அவனே சொல்லி ஒன்று ஏற்படுத்தினான். அவன் இந்த சபையை குறை சொல்ல, இவன் அவனை குறை சொல்ல, அவனை குறை சொல்ல, இவனை குறை சொல்ல. ஒருத்தன் சொல்கிறான் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான் உலகத்தில். நம்ம மெட்ராஸிலே எடுத்துக்கங்க, சென்னையிலே எடுத்துக்கங்களேன், ஒரு வீதிக்கு 10 சபையாக இருக்குது. அவன் முடிஞ்ச அளவில் டீ கடை போட்ட மாதிரி எதுக்கு டீ கடை போட்ட மாதிரி போடுறான் கொட்டு அடிச்சுக்கிட்டு.
இந்த சபையில் அங்கே அழுக்க, அவனை இங்கே அழுக்க, இவன் இங்கே அழுக்க, அவனை குறை சொல்ல, இவன் இவனை குறை சொல்ல, ஊழியக்காரன் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா தோத்திரம் பண்ணுறது கூட முடியாத அளவில் முறைச்சிக்கிட்டு போகிறான்னா என்ன அர்த்தம்? இது ஐக்கியமா? இது ஒரு சபையா? இது ஒரு ஊழியமா? இதுவா கிறிஸ்துவ லட்சணம்? காண்கிற சகோதரத்தில் அன்பு ஒரு இது தானே. நல்ல வேலை இயேசு ருசி பார்த்துட்டேன், இல்லாட்டினா ஓடியே போயிருப்பேன் பெரியார் கட்சிக்கு. ருசி பார்த்ததுனால இவரை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. ஆகவே இயேசுவை பின்பற்றுங்க, சாவனத்தை விடுங்க. சாவனம் முழுவதும் ரெண்டாவது வந்ததுதான். 1ஆம் நூற்றாண்டில் சபை தொடங்கிருச்சு. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு பூமியில் இறங்கினாரோ அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தாருன்னு 47 முடியுது. அன்னைக்கே சபை வந்துருச்சு. அது கட்டடமோ பில்டிங்கோ கோயிலோ சிலுவையோ டவரோ தோட்டமோ கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று எபேசியர் 4:12 இருக்கு. கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவைங்களுமாயும் இருக்கிறீர்கள். அந்த நீங்களேன்னு சொல்றது ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவ தேவகுமாரன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவன், அவன் தான் கிறிஸ்தவன். பழைய ஏற்பாட்டில் உள்ளவன் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன் பேர் வந்ததே அப்போஸ்தலர் 11:26 தானே. இயேசுவின் சீசர்களுக்கு தானே முத அந்த பேர் அவனுக்கு தானே வந்தது. யூதர்கள் மோசேன் சீசர்கள்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனை பார்த்து குருடன் கேட்குறான், துருவி கேட்குறீங்களே, அவர் சீசராக மனதுண்டா? அவன் சொல்கிறான் 27 நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேன் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேன் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல. இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரே தவிர மோசேன் சீசர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் இல்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் மோசேன் சீசராக இருக்கான், யூதராக இருக்கான், இஸ்ரேலராக இருக்கான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டு குத்து அப்படி சொல்கிற கோஷ்டி. இயேசு மலை பிரசங்கத்தில் தொடங்கும் போதே அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவருடைய கட்டளை தான் நம்ம கட்டளையே தவிர 10 கட்டளை நம்ம கட்டளை கிடையாது. அதை புரிஞ்சுக்க. எவனுக்காவது இந்த பகுத்தறிவு இருக்கா? 10 கட்டளை யாருக்கு கொடுத்தது தெரியுமா? யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8 படி. எல்லா சபையிலையும் 10 கட்டளையை தொங்க போடுறான். எழுதி மனப்பாடம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. எவனுக்குடாது எழுதியிருக்கு? படி. நியாயப்பிரமாணம் அவன் யூதர்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால அதை கொஞ்சம் அனுசரித்து பேச வேண்டியதாக இருக்குது. நியாயப்படி அந்த ரூல்ஸ் படி அனுசரித்தா நியாயப்பிரமாணம் கெட்டதில்லை, அது நல்லது தான். எங்களுக்குன்னா அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சபடி நியாயப்பிரமாணம் இது குறிச்சிக்குங்க. நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு விதிக்கப்படலை. கிறிஸ்தவன் நீதிமானா பாவியா? சொல்லுங்க. ஒருத்தரும் பதில் சொல்லாம பேச இருக்கீங்க. கிறிஸ்தவன் யாரு? நீதிமான். எப்படி நீதிமான்? இலவசமாய் ஆக்கப்பட்டோம். உண்மையிலேயே நீதிமான் ஒருத்தன் கிடையாது. ரோமர் 3:10 அந்தப்படியே நீதிமான் ஒருவனாக இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கேட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதில் 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 24 இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாக ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஓசி லேலுயா, கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இலவசமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நியாயப்பிரமாணம் யாருக்கு இல்லை? நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு உரியது? அதை படிங்க. அது திரும்ப எவன் அக்கிரமம் செய்கிறானோ அவனுக்கு, அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாதவனுக்கு, பாவிகளுக்கு, ரொம்ப அசிக்க பிடிச்சவங்களுக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, தாய் தாப்புமாரே அடிக்கிறவனுக்கு, குலபாதகருக்கு, வேசித்தனம் விபச்சாரக்காரனுக்கு,
ஆணோட உபச்சாரம் பண்ணுறானே அவனுக்கு, மனுஷனை ஆட்டையை போடுறவனுக்கு, பொய் புறாடு நாய்களுக்கு, பொய் சத்தியம் வைக்கிறவனுக்கு, தேவனுடைய மகிமையான எங்க சுவிசேஷத்துக்கு எனக்கு அதான் அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி, இந்த ஆரோக்கியமான இந்த உபதேசத்துக்கு எதிரடையா எந்த செயலுக்கு விரோதமாக எதிரடையா அது இருக்குன்னு சொல்றானே. எவனுக்கு இதை படிக்க துப்பு இருக்கு, எவன் இதை படிக்கிறான், இதை எவன்டா அதை விளக்குறான் உங்களுக்கு? இவங்கெல்லாம் மூத்த போதகர் வழிகாட்டியான். குருடனுக்கு கூட வழிகாட்டினா இருவரும் குழியில் தாண்டா விடுவாங்க. ஏன் அவன் குருடராக இருக்கான்னா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவன் நம்பாதனால இந்த பிரபஞ்சத்தின் தேவனை பிசாச்சானவன் அவன் மனதை குருடாக்கிட்டான்னு 2 Corinthians 4:4 இருக்கு. அப்போஸ்தலரை எவன்டா இன்னைக்குள்ள அப்போஸ்தலரை பின்பற்றாதீங்க. நான் அப்போஸ்தலனா பாலுன்னா நான் அந்த பாலா, அவங்க வேற நாங்க வேற, அவங்கள பின்பற்றுங்கன்னு தான் நான் சொல்றேன். 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. இன்னைக்குள்ளவை எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஆதி அப்போஸ்தலர் அஸ்திவாரம், எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவமாக இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கழுத்து வரைக்கும் ஆவியானவர் சபையை கட்டுறாரு. தலையை கட்ட மாட்டார். தலை அங்கே இருக்கு. எங்கே? பிதாவின் வலது வாசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் தலை. சபைக்கு தலை கிறிஸ்து. நாம் சரீரம். தலையும் சரீரம் மத்திய வானத்தில் போய் 2 ஜாயிண்ட் ஆகும். அதான் ரகசிய வருக எடுத்துக்கொள்ளப்படுது. விளங்கினா விளங்க, அதிகமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. என் யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்தியங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு மதுரைன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு சிலுவை போட்ட ஒரு சிம்பலோடு வந்துடும். அப்படியே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்களா எல்லாம் எங்கே இப்போ இந்த எடுக்கிறதெல்லாம் அந்த சேனல் முழுவதும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படணும். சபை பாகுபாடு இல்லாமல் சத்தியத்தை சொல்லணும். கேளுங்க, உடனே நம்பிடாதீங்க, உடனே ஏற்றுக்கிறாதீங்க. கேளுங்க, கேட்டு சத்தியத்தை பின்பற்றுங்க. அதனால் சபைக்கு விட்டு தாவாதீங்க. எங்கே போய் தொலைய எவன் நல்லவனாக இருக்கான்? இயேசு ஒருவர் தான். அவரை பின்பற்றுங்க. ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. உங்கள் வீட்டில் இருந்து ஜெபிங்க. சபைக்கு ஒழுங்காக வாங்க. இந்த சபை ஒரு தேவனுடைய சபை, ஒரு சுவிசேஷம் தான். சுவிசேஷம்னே போட்டிருக்கு. இந்த சுவிசேஷம் அவிசுவாசிகளுக்கு பிரகாசம் மாறாதபடி பிசாசு கூண்டாக்கிட்டான் இருக்கு. அவங்க சொல்கிற சுவிசேஷமெல்லாம் வேறொரு சுவிசேஷமாக சொல்கிறான், வேறொரு ஆவியில் பேசுகிறான், வேறொரு இயேசுவாமன் சொல்கிறான். வசனம் இருக்குது. 2 Corinthians 11 போட்டிருக்கு. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவின்னு இருக்க. எவனுக்குடா அது தெரியும்? 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டு பரவிருச்சுன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க. 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டு ஒன்று முன் மாதிரி தான் தெரியும். அதுலேயே புலங்கிறவனுக்கு தான் கள்ள நோட்டுன்னு தெரியும். அதுபோல் இந்த சுவிசேஷ இந்த சத்தியத்திலேயே நீ வாஞ்சையா இதுலேயே தீவிரமாக இருந்தீங்கன்னா தான் உன் கண்ணுக்கு கள்ளத்துக்கு கள்ள சகோதரன் கள்ள ஊழியக்காரன் தெரியுமே தவிர, இல்லாவிட்டால் லேசில் கண்டுபிடிக்க முடியாது. வேறொரு இயேசுன்னா அர்த்தம் என்ன? ஒரு ஆள் ஐயா பாடுறாரு ஒரு பாட்டு, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா என்னப்பா செய்யணும் நான் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா அவர் சொல்லாத மாதிரியும் சொன்னா இவர் செய்கிற மாதிரியும். சொல்லலையா அவரு? சுவிசேஷங்களில் சொல்லலையாடா? இப்படிப்பட்ட பெரிய ஆளுக்கு பின்னாடி போனால் எங்கடா நம்ம விளங்க முடியும்? சொல்லிட்டார். சொன்னதை நீ சொல்லு. அவர் சொன்னதை நீ சொல்லு. சொல்லிட்டாரு. இன்னொரு சுவிசேஷம் கிடையாது.
என்னப்பா சொல்லணும் சொல்லுங்கப்பா. அப்போ சொல்லலையா? அப்போ சொன்னால் செய்வியா? அப்போ ஏற்கனவே சொல்லலையா? அப்போ சொன்னது என்னாச்சு? இந்த பைபிள் என்னாச்சு? சுவிசேஷம் என்னாச்சு? சத்தியம் என்னாச்சு? இப்போ இதெல்லாம் அவர் சொல்லலையா? இனிமேல சொல்லுவாரா? சொன்னால் நீ செய்வியா? பிசாசி பார்ப்போம், ஆஹா இவன் தாண்டா நம்ம ஆள், இவனுக்கு ஏற்கனவே சொன்னது தெரியல போல் இருக்கு, இனிமேல் எதிர்பார்க்குறான் போல் இருக்கு, நம்ம போய் சொல்லிடுவோம் சொல்லி வேறொரு சுவிசேஷத்தை சொல்லிடுவான். அதான் இயேசு அன்னைக்கே சொன்னார், அங்கே இயேசு இருக்காருன்னு போயிடாதீங்க, அங்கே அறை வீட்டில் இருக்காருன்னு சொல்லி. இப்போ தான் டீ குடிச்சிட்டு போனாராமே ஒருத்தன் சொல்கிறான். இப்போ தான் வந்து டீ குடிச்சிட்டு போனார் இயேசு, இப்போ தான் பேசினார். இவனை எதை வச்சடா அடிக்கிறது? இவனை எதை எப்படி வையாமல் அவனை இருக்க முடியும்? இவனை எப்படிடா பின்பற்ற முடியும்? தயவு செய்து இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு மீறி எவனும் பேசாதீங்க. அன்னைக்கே அப்போஸ்தலர் சொன்னாங்க, கலாத்தியர் 1:8-9, நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, இவங்களே ஒருவேளை பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, ஐயா நாங்களாவது வானத்திலிருந்து தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். சாபம் போடுறாங்க. ஏதோ டென்ஷனில் சொல்லிடல. 9ஆம் வசனம், முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன். திரும்ப 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 அந்த வகையில் கரெக்டாக இருந்தாங்க. 1 Corinthians 4:6 சகோதரரே எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கடான்னு அங்கே எழுதிட்டாங்க. எழுதப்பட்டாச்சு. இந்த சுவிசேஷத்துக்கு வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:18-19 ஒரு எழுத்தாகிலும் இதை கூட்டாத குறைக்காத, இதை அப்படியே கடைபிடிச்சா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஒன்றையும் ஏற்றி இறக்கி கூட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அக்னி கடலுக்கு போயிடுவேன்னு கடைசி எச்சரிப்பு. இதை சாட்சியாக அறிவிக்கிறவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றாதீங்க, இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றாதீங்க. எல்லாம் அயோக்கிய நாய்களை தான் இருக்கான். 99% சொல்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்காரு. அவர் உபதேசம் சுவிசேஷங்கள் இருக்கு. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய நிருபங்கள் நமக்கு மதுலாக இருக்கு. கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷம் கோபுரமாக இருக்கு. அதுக்கு மிஞ்சி நீ எவனும் பேசாதீங்க, நினைக்காதீங்க. அதுக்கு மிஞ்சி எவனும் தீர்க்கதரிசனம் சொல்லாதீங்க. ஆமேன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு தப்பி தவறி தீர்க்கதரிசனம் மாதிரி ஒருத்தன் சொன்னால் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரோமர் 12:6 படி. ரோமர் 12:6 எப்படி இருக்கணும்? ஒருவேளை நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி அந்த தீர்க்கதரிசனம் எப்படி அமைஞ்சிருக்கணும் படிங்க. நமக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே 9 வரங்கள் சபைக்கு ஆவியானவர் கொடுத்ததுனாலே நம்மில் தீர்க்கதரிசன வரத்தை உடைய அந்த நபர் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான். இதுதான் விசுவாச பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு. இந்த விசுவாச பிரமாணத்தை இயேசு தொடங்கியிருக்காரு. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கு. இந்த விசுவாச பிரமாணத்தை அவரே தொடங்கியிருக்காரு. இந்த அடிப்படையில் நீ பேசு. போஸ்ட்மேன் எடுத்துக்கங்களேன். உங்கள் வீட்டில் போஸ்ட்மேனு வந்தால் உங்களுக்கு என்ன தபால் வந்திருக்கோ அதை அப்படியே கொடுத்துட்டு போகணும். ஒரு 5 10 டீ செலவு கொடுத்தா வாங்கிட்டு போய் தொலை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சிஸ்டர், அந்த கொஞ்சம் பிரிங்க இந்த கவரை. அந்த மூல பாஷையில் அப்படி இருக்குது. அந்த இதில் எழுத்து அந்த பிழையாக இருக்குது. உனக்கு வந்த கடிதங்களில் அவன் பிரித்து எழுதுறதுக்கு அவனுக்கு ரூல்ஸ் இருக்கா? போஸ்ட்மேன் வேலை என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துட்டு போகிறதா. ஊழியக்காரன் வேலை அதுதான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போகிறதே தவிர, நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், வெளிப்பாடு இப்போ தான் கிடச்சிச்சு, இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னால் அது என்னடா? அது 2ஆம் தேதி மாநாடுன்னு சொன்னால் சென்னையில் கர்த்தர் சொல்லிட்டாராம், நடக்கலை. 9ஆம் தேதி கர்த்தர் மாற்றிட்டார், அதுவும் நடக்கலை. அப்புறம் வந்து இப்போ ஜனவரி 12 தேதியே சொல்லாமல் ஒத்தி வச்சுட்டான். இவனை எப்படிடா பின்பற்ற முடியும்? இதான் கர்த்தர் சொல்கிறதா? கர்த்தர் பொய் சொல்லுவாரா? புறஜாதி சொல்கிறான். புறஜாதி கர்த்தரை இப்போ பொய்காரனான்னு சொல்கிறான். கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறான்ல. அவன் யோசனை ஐயா சொல்ல வேணாம்னு சொல்லலை. அது கர்த்தர் சொன்னான்னு சொல்கிறதா உன்னை வைய வேண்டியதாக இருக்குது. நீ சொல்லு. 1 Corinthians 7 அவன் யோசனை சொல்லும் போது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன், என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறான். சொல்லலாம், தப்பு இல்லை.
ஆனால் கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் போது நான் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நான் அல்ல, கர்த்தர் சொல்கிறாருன்னா கர்த்தர் சொல்லிட்டார். இனிமேல் சொல்லுவாரா? சொல்லிட்டார். சொன்னதை சொல்லு, சொன்னதை தெரிஞ்ச அளவில் பேசு. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கன்னு நினைக்காதீங்க. நீதிமொழியில் 30:6 போட்டிருக்கு. நீதிமொழி 30:6 அவருடைய வசனங்களிலே ஒன்றையும் கூட்டாதே. படிங்க. அவருடைய வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினா அவர் உன்னை மெச்சுவாரா, பாராட்டுவாரா? உன்னை கடிந்து கொள்வார். நீ பிராடு நாயா போயிடுவேன்னு சொல்ற. நீ பொய்யனா போயிடுவ. பொய்யர்கள் முழுவதும் 2 அக்கினி கடலில் போவாங்கன்னு வெளிப்படுத்தல் 21:8 இருக்கு. இந்த பொய்க்காரன் முழுவதும் அக்கினி கடலுக்கு போயிடுவானே, நீ அவனை பின்பற்றி போனால் உனக்கு அந்த கதி தானே. அதனால் இன்றைக்கு உள்ள போதர்கள் முக்கால்வாசி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதனாலே, அந்த விசுவாசத்துக்கு இந்த விசுவாசம் வித்தியாசம் தெரியாதனாலே, அந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வித்தியாசம் தெரியாதனாலே ஊழியக்காரன் கூட்டம் முழுவதும் கெடுத்து தான் வச்சுருக்கான். முழுவதும் அயோக்கிய நாய்களாக தான் இருக்காங்களே தவிர, இப்படி சொன்னால் எவனாவது என்னை கூப்பிடுவானா? கூப்பிடணும்னு நினச்சி ஜனங்க தயவு உள்ளவே இப்படி நான் பேசுவேனா? இதோட இந்த வாய்ப்போடு நான் போனால் போதும், இதோட தொலைஞ்சி போனாலும் பரவாயில்லன்னு தான் துடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியத்தை சொல்கிறேன். சத்துருவான ஆகிட்டு போகிறேன். இந்த உயிர் ஒன்று தான் இருக்குது. இயேசுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்கேன். எல்லோரும் போல் நானும் போகிற வழியில் நான் போக முடியாது. என் மனச்சாட்சி இடம் கொடுக்கல. கொஞ்ச காலம் பூமியில் வாழ போகிறோம். இயேசுவை பின்பற்றுங்க. அப்போ அதுக்காக என்னையை நான் சொல்கிறேன், என்னை சொல்லலை. எல்லாம் ரவுண்ட் அடித்து வந்தவன் தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலரை பின்பற்றி அவங்க சொன்ன ஆசீர்வாதத்தை பின்பற்றி, அது என்ன ஆசீர்வாதம்? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது அதனுடைய விளைவு ஐஸ்வர்யம். அது என்ன? கிருபையின் ஐஸ்வர்யம். அதில் 18 மகிமையின் ஐஸ்வர்யம். அதில் எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அதில் 6ஆம் வசனத்தில் மேன்மையின் ஐஸ்வர்யம், நற்கிரியில் ஐஸ்வர்யம். இந்த வகையில் தான் ஐஸ்வர்ய சம்பனராக இயேசு இருக்கார் தவிர அழிந்து போகிற ஐஸ்வர்ய சம்பனராக இல்லை. நம்ம புரிஞ்சிக்காது. ஆகவே உன்னதமான மகிமையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த புத்தாண்டில் நீங்கள் பெறும்படி அன்போடு அழைக்கிறேன். அல்லேலூயா. வேகமாக முடிக்கிறேன். 2வதாக உள்ள ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 15:29. 2வது ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 15:29. நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் என்ன ஆசீர்வாதம்? சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. வெளிநாட்டிலிருந்து வர்றவன் காரோடு வருவேன், செக்கோடு வருவேன், நான் அந்த பொம்மையோடு வருவேன், இந்த இதோடு வருவேன். பிள்ளைகளுக்கு அப்பா சொன்ன மாதிரி பவுல் சொல்கிறான், உங்களிடத்தில் நான் வரும்போது எப்படி வர்றேன்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு, சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வர்றேன். நான் முன்னாடி பல முறை இங்கே வந்திருக்கேன். இந்த புது வருஷத்தில் இந்த 2024 இன்றைக்கு பரிபூர்ணம்னு நான் சொல்லாவிட்டாலும் பூரண சுவிசேஷத்தை ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கேன். இப்போ அல்லேலூயா. அதுலேயே 19 அப்படிங்க. அதுலேயே 19 எருசலேம் தொடங்கி தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அதான் புல் காஸ்பல் சொல்றது. காஸ்பல் அரை காஸ்பல் முக்கா காஸ்பல் இல்லை, புல் காஸ்பல் சொல்றது பூரண சத்தியத்தை சொல்லணும். 29 அதுதான் ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வது ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 25:34. மத்தேயு 25:34 முடிக்கிறேன். அப்பொழுது இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா.
மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் நிற்பவர்கள் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு பரலோகம் திறந்திருக்கு. பரலோகம் அவங்களுக்கு தான் போட்டிருக்கு. அவங்களுக்கு தான் பரலோகம். வலதுகை என்பது ஆசீர்வாதம், இடதுபுறம் என்பது சாபத்தை குறிக்கும். அதில் இடதுபுறம் நிற்போம் 41 சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறார். ஆசீர்வாதத்துக்கு நேர் பாசை சாபம். அந்த 41 போட்டிருக்கு. சபிக்கப்பட்டவங்களே பிசாசிக்காகவும் அவர் தூதரமாக ஆக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்க. அப்பத்தான் இயேசு சபிக்கிறாருன்னு இல்லை, நியாயத்தீர்ப்புல சபிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த பூமியில் ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்க அவங்க. எப்படி? ஆதியாகமம் 4:11 மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டவன் காயின். சகோதரனை கொலை செய்தான். அடுத்து சாபம். 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான், கர்த்தர் வருகிறார் என்று பவுல் சொல்கிறான். 2. மூன்றாவது கலாத்தியர் 1:8 வேறொரு சுவிசேஷத்தை எவன் சொன்னாலும் அவன் யாரு? சபிக்கப்பட்டவன் இருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்கெல்லாம் இடதுபுறத்தில் நிறுத்துறதுனால அவங்களுக்கு என்ன சொல்றார்? சபிக்கப்பட்டவர்களே. அப்ப இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு போனா இடதுபுறத்தில் தான் அங்கே நிப்பாட்டுவார், தவிர வலதுபுறத்துக்கு நீ போக முடியாது. இந்த பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டா எங்கே கொண்டு போய்? வலதுபுறத்தில் உன்னை நிறுத்துவார். இந்த பூமியில் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறணும், சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறணும், இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கப்பட்டவராக உள்ளே ஏற்றுக்கணும். மரியாள் அம்மா கர்ப்பத்தில் இயேசு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, அதனால ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த அம்மாவை வாழ்த்துது. இயேசு உயிர்த்திலிருந்து பரலோகத்துக்கு போகும்போது லூக்கா 24:51 ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனான்னு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இயேசுவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், அவரே ஒரு மகிமை உள்ளவர் தான். அது மரியாள் அம்மா கிட்ட இருந்ததுனால மரியாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தா. ஆகவே இயேசு உங்களுக்குள்ளே இருக்காரா? நான் செய்தியை முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:5 செய்தியை முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவங்களோ என்று உங்களை நீங்களே பாருங்க. இன்னொருத்தன் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே செக் பண்ணுங்க, நீங்களே சோதிங்க, உங்களை நீங்களே பரிசை செய்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவங்களும் தான் அறியீர்கள்னு. உங்களுக்குள்ள அவர் இயேசு இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியாதா? ஒரு கர்ப்பவதியாகி ஒரு பொம்பளைக்கு ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆனும் போது இந்த அசைன்மெண்ட் தெரியும்ல, இங்கே இழிக்குது, இங்கே தொல்லுது, எத்துருது, தெரியணும்ல. ஒன்றுமே தெரியல, பேசாமல் இருக்கேன்னா ஏதோ கட்டி தான், அது குழந்தை கிடையாது. இயேசு உனக்குள்ளே இருந்தால் உனக்கு தெரியணும் உனக்கு. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எப்படி? உன்னதங்களில் இருப்ப, ஆவிக்குரியது இருப்ப, சுவிசேஷத்தின் பரிபூர்ணத்தில் இருப்ப. எப்போதும் எண்ணமெல்லாம் பரலோகமே தான் இருக்கும். பூமியில் இருப்ப, பூமிக்குரியவனை நான் இருக்க மாட்டேன். இந்த உலகத்துக்காகவே ஜெபிக்கலையே, எவனுக்கு தெரியாது? யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா 16 நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தால் அல்லன்னு சட்டிட்டு கொடுக்குறாரு நம்மளுக்கு. அல்லேலூயா. அதனால் ஒயிட்டனை விட்டு போட்டுக்கிட்டு வெள்ளையானவன் நின்ன உடனே நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. உன் இருதயத்தில் இயேசு இருக்காரா? அவரால் தொடங்கப்பட்ட விசுவாசம் உனக்குள்ளே இருக்கா? நீங்களே செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணுறேன், முடித்த உடனே ஒரு அம்மா என்கிட்ட வந்து, பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஒரு வாக்கு சொல்லுங்கள், நீங்கள் கம்பளத்தை நாக்கி மாதிரி வாக்கு சொல்கிறவங்க. என்னடா இந்த கருமாந்தெல்லாம் விட்டுட்டு வந்தால் இங்கேயும் இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டு சொல்லுது வாக்கு சொல்லுங்க. நீ என்னத்தை சொல்ல? அவங்க இவ்வளோ விளக்கி சொல்லியும் நீ விளங்கலையாமான்னு. விளங்கலை பாஸ்டர், நீ விளங்கவே மாட்டேன்னு. ஆகவே
எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கு தான் நான் மறைபொருளாக இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியரில் 4:3 இருக்குது. ஏன் கெட போகிறானோ அவனுக்கு தான் இது மறைவாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவின் பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படும் நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சாபத்துக்கு போயிடாதீங்க, ஆசீர்வாதத்துக்கு வாங்க. ஆசீர்வாதம் இயேசு, அவர் உங்களுக்குள்ளே இருக்காரா என்பதை செக் பண்ணுங்கள். இந்த 2024 இந்த உன்னதமான ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ மாறுவாயாக, இருப்பாயாக என்று சொல்லி அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நினைங்க. இந்த யூடியூப்பில் என் செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கை தசமபாகம் சூத்திர காணிக்கைகள் நான் சொல்லுவேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறந்ததில்லை, உம்மை தேடி வந்தோரை